Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Gravitationல இருந்து Variation of Acceleration due to Gravity with Depth தான் பார்க்க போறோம். Previous videoல altitude, height increase ஆக G வந்து எப்படி குறைஞ்சது அது என்ன ஃபார்முலா பார்த்தோம். G dash வந்து G times 1 minus 2h divided by R ன்னு பார்த்தோம். Hங்கிறது தான் இந்த இடத்துல altitude. அதே மாதிரி depth போக போக ஆழம் போக போக அப்ப என்ன கன்சிடர் பண்ணணும், நம்ம ஒரு பாயிண்ட் மாஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓகே, அது எங்க இருக்குன்னா அட் த டெப்த் டிங்கிறது டெப்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம மைண்ட்லாம் சுரங்கம் தோன்றாங்க இல்லையா, நெய்வேலியில அந்த மாதிரி சுரங்கம் தோண்டும் பொழுது ஒரு ஆழம் போகுது. அப்ப அந்த டெப்த் போகும்போது ஜி வந்து அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அதுதான் பார்க்க போறோம். சரியா? அப்போ ஃபார்முலா என்ன, ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் ஜியோட ஜெனரல் ஃபார்முலா என்ன, GME divided by RE square. ஸோ இந்த இடத்துல G dash வந்து GME divided by எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? ஆழம் போக போக சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து இந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட் மாஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, மொத்த டிஸ்டன்ஸ் RE, இந்த டெப்த் D, அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா RE மைனஸ் D. ஸோ ஃப்ரம் த சென்டர் டு பாயிண்ட் மாஸ் அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய இடம் வந்து RE மைனஸ் D the whole square. இப்ப MEங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த எர்த். mass of the earth. REங்கிறது radius of the earth. ஓகே, சரி. இப்ப MEங்கிறது என்னது, mass of the earth. இந்த இடத்துல என்டையர் உங்களுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது தான் மாஸ். ஓகேவா? ஆனா இப்ப ரேடியஸ் என்னவா, அது REல இருந்து RE மைனஸ் டியா குறையும் போது அப்ப மாஸ் ஆஃப் த எர்த் என்ன ஆகும், குறைஞ்சிடும். அப்ப மாஸ் ஆஃப் த எர்த் எதோட ரேடியஸ்க்கு, RE மைனஸ் டிக்கு என்ன மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ME போடக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் பை M dash. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க கூடாது. ஸோ ஐ ஹவ் ரிட்டன், பட் வி கேன் சேஞ்ச் இட் நவ். ஸோ G M dash by RE minus D the whole square. ஸோ M dash அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த் தான். ஆனா அதோட ரேடியஸ் என்னவா இருக்கு, ஆஃப் ரேடியஸ் RE minus D. ஓகேவா? சரி, அப்ப இந்த மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நான் வந்து G dash in terms of G எழுதுறோம். எப்படி எழுதுறது அதான் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அசம்ஷன் பண்றோம், டென்சிட்டி ஆஃப் த எர்த் வந்து நம்ம யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ டென்சிட்டி இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னா மொத்த பகுதி எடுத்துட்டாலும் அதுல ஒரு பகுதி எடுத்துட்டாலும் டென்சிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ மொத்த மாஸ் ஆஃப் த எர்த் வந்து ME டிவைடட் பை அதோட மொத்த வால்யூம் வந்து Vன்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம குட்டி மாஸ் எடுத்துக்கிறோம், அதோட ரேடியஸ் வந்து RE மைனஸ் D. ஸோ அந்த மாஸ் M dash டிவைடட் பை அதோட வால்யூம் V dashன்னு போடுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ரோ. ஓகேவா? ஸோ என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம், density is constant. அப்ப M dash எப்படி கண்டுபிடிக்கலாம், M dash is equal to M divided by V into V dash, where M is the entire mass of the earth of radius RE. Okay, so ME நான் அப்படியே வச்சுக்கிறேன், divided by volume என்னது, மொத்த வால்யூம். ஸோ வால்யூம் வந்து ஸ்பியர் மாதிரி இருக்கனால, earth வந்து ஸ்பியர் மாதிரி இருக்கனால அதோட வால்யூம் 4/3 pi RE cube, that is the volume, multiplied by V dash வந்து எது, மாஸ் ஆஃப் தி எர்த் M dash இருக்கு, அதோட ரேடியஸ் RE மைனஸ் D இருக்கு. அப்ப அதோட வால்யூம் வந்து 4/3 pi RE minus D the whole cube. ஸோ கேன்சல் பண்ணலாம், காமனா இருக்கிறது 4/3 4/3. ஸோ ரிமைனிங் M dash எப்படி எழுதலாம், in terms of mass of the earth ME times RE minus D the whole cube divided by RE cube. So this is cube, not square மாதிரி இருக்க cube தான். இப்போ இந்த ஈக்குவேஷனை தூக்கி நம்ம முன்னாடி டெரைவ் பண்ண இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் புட் திஸ் ஈக்குவேஷன் அஸ் நம்பர் 1. இத ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் 2 in 1. அப்ப என்ன வரும், G dash வந்து at a depth D is equal to G M dashக்கு பதிலா ME times RE minus D the whole cube divided by RE cube. Divided by என்ன இருக்கு, GME by RE minus D the whole square வருதா ஆல்ரெடி. ஸோ RE minus D the whole square. ஸோ கேன்சல் பண்ணிடலாம், காமனா இருக்கிறத RE minus D the whole square. இதை கேன்சல் பண்ணா எனக்கு to the power 1 வரும். அப்ப எனக்கு என்ன வரும், GME divided by இந்த RE cube நான் எப்படி எழுதலாம், I can write it as RE square into RE times RE minus D எழுதலாமா. ஏன்னா GME
by RE square என்னது? It is nothing but acceleration due to gravity on the surface of the earth. So G on the surface of the earth. GME by RE square. So நான் அப்படி substitute பண்ண போறேன். So G dash of D வந்து என்னவாயிடும்? G times RE minus D divided by RE. Now I can take in RE inside. எப்படி எழுதலாம்? G times RE minus divided by RE வருமா? அப்ப that becomes RE divided by RE minus D by RE வரும். So RE by RE it is nothing but 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? G dash at a depth D is equal to G times 1 minus D by RE. So இதுதான் equation. அப்போ உங்களுக்கு acceleration due to gravity வந்து என்ன ஆகுது? G dash வந்து கம்மியா இருக்கு when compared to acceleration due to gravity. This is on the surface of the earth. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். This is on the surface of the earth. அப்போ surface of the earthல இருந்து நீங்க height கூட கூட உங்களுக்கு G dash என்ன ஆகுது? at height குறையுது. அதே மாதிரி depth ஆழம் கூட கூட கீழே நம்ம போக போக G dash at depthும் குறையுது. So from the surface of the earth நீங்க மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி acceleration due to gravity at an altitude or at a depth is going to decrease. That is the final inference. So what is the inference? As we move away or below the surface of the earth, acceleration due to gravity G decreases. vary ஆகிறது இல்லாம it is going to decrease. It is not going to increase, it is going to decrease. எவ்வளவு டைம்? height கூட கூட G dash வந்து எவ்வளவு டைம்னா 1 minus 2h by RE times குறையும். Whereas G dash at a depth வந்து 1 minus D by RE times குறையும். Okay, so this is the relationship between acceleration due to gravity at a height and the depth. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.